2026 பொறுத்த வரைக்கும் பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மாத கிரகங்கள் வழக்கம் போல ஒவ்வொரு மாதத்திற்கும் அடுத்தடுத்த ராசிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும். குரு மற்றும் 2026 ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. ஸோ குரு உச்சம் பெறக்கூடிய நிலை இந்த வருடம் உண்டு. மற்றபடி கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லை. பட் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரு உச்சம் பெற்ற நிலையில் செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதிலும் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கிருந்து சனியை பார்க்கவும் செய்யறாங்க. இது ஒரு விசேஷமான அமைப்பு. அது தவிர இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே ராசிக்குள்ளேயே 2-3 கிரகங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு விசேஷமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். 2025 நான் குட் வெர்சஸ் ஈவில் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா 2025 சுப கிரகங்களாகட்டும் அசுப கிரகங்களாகட்டும் ரெண்டுமே ஈக்குவல் பலத்தோட இருந்துச்சு. சம பலத்தோட ஒவ்வொரு கிரகம் செயல்பட்டு வந்தது. அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது புறத்தோற்றத்துல முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தனி மனித வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு மாதிரி டம்ப் ஆகி டிப்ரெஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பேன். கிட்டத்தட்ட 2025 அப்படித்தான் இருந்துச்சு. பட் 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதாவது 2025 ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்களா, அந்த டிப்ரெஸ்டான விஷயங்களை போக்குவதற்கான வழிகளை இந்த 2026 நமக்கு காண்பித்து கொடுக்கும். அது தவிர நிறைய டம்பான விஷயங்கள் இந்த 2026 வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ பொதுவா இந்த 2026 ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும். பட் இனி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு தெளிவான நிலை, சரியோ தப்போ இதை எடுத்து செய்வோம் அப்படின்னு மக்கள் ஒரு இலக்கை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வாழ்க்கையில பெருசா அந்த தேக்க நிலை அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2025 கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது மழை தான். வருடம் முழுவதுமே மழை இருந்துச்சு. அதையுமே 2025 பலன்ல சொல்லியிருந்தோம். 2024 நல்ல மழை இருக்கும், பட் நீர் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த வருடம் முழுவதுமே இருந்துச்சு. 2026 பார்த்தீங்கன்னா இந்த மழை சார்ந்த விஷயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்நிலைகள்லாம் சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பிறகு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு நீர் அப்படிங்கிறது கிடைக்காது. நீர் பற்றாக்குறை தான் ஏற்படும். தண்ணீர் பஞ்சம் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போதைக்கு பூமி குளுமையாக இருந்துகிட்டு இருக்கு. பட் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல பூமி வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் 2026 அது பெரிய மேஜர் கிடையாது. 2026 இந்த மழை சார்ந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். 2026 நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச சேமிக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்லது. தவிர ஓராவே இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி போகக்கூடியதாக தான் இருக்கும். கும்பராசிக்கு இந்த 2026 கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆவரேஜான நிலைகள்ல தான் இருக்கு. குறிப்பா சொன்னா இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. ஆல்ரெடி கும்பராசிக்காரங்களுக்கு 7 சனி நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா அதுல இப்போ பாதச்சனி அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அது போக அடிஷனலா ராசியில ராகுக்கேதுக்களுடைய நிலைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ராசிக்கு 5ஆம் இடத்துல இது வரைக்கும் குரு இருந்து உங்களை எப்படியோ அப்படி இப்படின்னு காப்பாத்திட்டு வந்தாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் குருவானவர் பயிற்சி ஆகக்கூடிய நிலை இருக்கு. அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி, ஒரு மறைவு ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறாங்க. குரு உச்சம் பெறக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அங்கிருந்து உங்களுடைய ராசிநாதனான சனியை பார்க்கிறாங்க. ஸோ 2ஆம் இடத்துக்கு குருனுடைய பார்வை இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு விபரீத யோக அமைப்புகள்ல தான் உங்களுக்கு முழுமையாக செயல்படும். 2025 பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செஞ்சாங்க, இல்லைன்னுலாம் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டும் வந்தாங்க.
மன வருத்தம் இல்லாத கும்பராசிக்காரங்க ஒருத்தவங்க கூட இல்லை அப்படிங்கிற நிலைகள் தான் இருந்துகிட்டு வருது. 2025 அது தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே குருவானவர் 5ஆம் இடத்துல இருந்து ராசியை ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வந்தாங்க. ஏதோ கஷ்டப்பட்டாலும் கூட அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு சில நல்ல பலன்களை அப்பப்போ கொஞ்சம் காமிச்சிட்டு வந்தாங்க. அதனால 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் இருந்துதான் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆகும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்த நிலை இருந்துச்சு. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த நிலைகளானது சற்று மாறுபடுதலுக்கு உட்படும். 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை குரு டைரக்டா பார்த்துட்டு இருந்தது, அதை வச்சு எப்படியோ தப்பிச்சிங்க. 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறாங்க, அதை வச்சு தப்பிக்க போறீங்க. பட் ராசியை டைரக்டா பார்ப்பதற்கும் ராசிநாதனை பார்ப்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால இது ஒரு ஆவரேஜான நிலைகள் அப்படின்னு சொன்னா, அது போக மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் கூட இந்த வருட கிரகங்களுடைய அந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ராசி நிலைகள்ல கொஞ்சம் ஏறுக்கு மாறாதான் இருக்கு. அதனால கும்பராசிக்காரங்க 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. அதுலயும் குறிப்பாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது 2 நிலைகளை சேர்ப்பதா வருடத்தினுடைய முதல் 6 மாதம் அப்படிங்கிறது பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் கொடுக்காது. நீங்க வழக்கமா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. முதல் 6 மாதம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். நிறைய புது புது விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. ஒரு சுறுசுறுப்பான தன்மைகளை கலகலப்பான தன்மையோடும் காணப்பட்டு வருவீங்க. ஸோ வழக்கமான நிலைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆக்டிவான ஒரு நபர்களாகத்தான் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட. பட் அதுவே அடுத்த 6 மாதங்கள் அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் தான். வெளி விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்க சம்பந்தப்பட்டவங்களால கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் உருவாகும். பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பா இந்த 2026 கும்பராசிக்காரங்க கவனிக்க வேண்டியதே இதான். இந்த காசுபண விஷயங்கள் அப்படிங்கிறதும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்புடைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொண்டுட்டு வரும். கவனக்குறைவாக சில வார்த்தைகளை விட்டுடுவீங்க. இல்ல நீங்க எதையோ சொல்ல போக அது மற்றவங்களுக்கு வேற விதமாக கன்மையாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. காசுபண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். நிறைய பேருக்கு கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூட செய்யலாம். அதெல்லாம் சுப கடன்களின் அடிப்படையில் கூட இருக்கலாம். தேவைக்காக அந்த விஷயங்கள் ஏற்படலாம். பட் ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அதனால இப்ப இருந்தே உங்களுடைய சேமிப்புகளை முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 2026 எல்லா வயதின் அடிப்படையிலும் அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப காசுபண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கைக்கு கட்டுப்பாட்டா இருக்காது. சில்லறையை செதற வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வச்சிருந்தாலும் கையில நிற்காது, கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் தேவையின் அடிப்படையில் அதுக்கு அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேமிப்புகளை இப்ப இருந்தே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. போல இந்த கடன் விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்காதீங்க. இந்த மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இதனால கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில இந்த காசு பணங்களை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக இந்த 2026 கும்பராசிக்காரங்க இந்த காசு பண விஷயங்களால வாழ்க்கை படிப்பினையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனசுல பதிகிற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும். ஆல்ரெடி கும்பராசிக்காரங்க அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாமே ஒரு போராட்டம், ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு நிலைகளை தான் பார்க்கப்படும். 2026 அப்படி இருக்காது. உங்களுக்கு ஒரு அடையாளத்தையே அது பதிச்சுட்டு போகும். ஆனா இந்த காசு பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே நேரம் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அதாவது ஒரு சராசரியான நிலைகள்ல இந்த காசு பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. ஒரு சீரான நிலைகள்ல வழக்கமான நிலைகளை எதையும் பார்க்க முடியாது. நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் இல்ல ஒரு சில குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த காசு பணம் விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதமான நல்ல விஷயங்களை கொடுத்துரும். இதைத்தான் விபரீத யோகா அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த பொருளாதார நிலைகள் ரொம்ப டம்ப் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் எரிமலை வெடிச்ச மாதிரி டப்புன்னு அந்த இடத்துல வெடிச்சும். ஸோ ஒரு சங்கடமான விஷயங்கள் ரொம்பவே இறுக்கி போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு நாள் மாறிடும். அதனால திடீர் பண வரவுகள் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்கள்ல பார்க்கலாம். பட் எது எப்படியோ கும்பராசிக்காரங்க இந்த காசு பண விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்து நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. கெரியர் பேஸ்டான விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஆல்ரெடி 2025லும் இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற நிலைகளில் பார்த்து வந்திருப்பீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் தொழில் மேன்மை அடையக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய புது புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையும். ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு. அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையை காட்டும் கூடுதலாக சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள், தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூடுதலாக சில விஷயங்களை ஆட் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். சைட் பிசினஸ், சைடு இன்கம் பெறக்கூடிய நிலைகள், இது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. அதாவது இது எல்லாமே உழைப்பின் அடிப்படையில ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கலாம், ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை, ஒரு ஸ்டேஜ் உங்களுடைய தொழில் நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்புகளை இந்த வருடம் பார்த்து வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு கெரியர் பேஸ்டா பெருசா கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. என்ன மாதிரி சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை ஈஸியா அசால்ட்டா சமாளிச்சுட்டு வரவும் செய்வீங்க. மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு. என்னன்னா பாதச்சினியான ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ராசியில் ராகு கேதுக்களுடைய நிலைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. கால நேரம் என்னதான் கணிஞ்சு வந்தாலும் கூட உங்களுடைய எஃபர்ட் அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ரிசல்ட் பார்க்க முடியாது. அதனால இப்போ கடினமான முயற்சிகள் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, ஒரு அளவுக்கு சீரான ஒரு முயற்சிகளாவது தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு தான் வரணும். அப்போ அந்த தொழில் வேலை உத்தமமாக ஒரு நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். மற்றபடி கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நிலையிலே செயல்பட்டு வருது. அந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி உங்களுக்கு 2024, 25 வருடங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில கொஞ்சம் சாதகமாக இருந்து வந்தது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மிதமான நிலைகள்ல தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்லை. ஸோ சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம், பட் கொஞ்சம் எஃபர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால இந்த சொத்து சுகங்கள் வகையில ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த வருடம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கங்க. அதை முட்டி மோதிட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே ஒரு நிலையான வகையில நிதானமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். எதுலையும் அவசரப்படுறதோ இல்லை அகலக்கால் வைக்கிறதோ இந்த விஷயங்கள்ல செட் ஆகாது. அதனால இந்த வீடுகள், நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் குடும்ப வாழ்க்கை 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் தனிப்பட்ட நிலைகள்ல கும்பராசிக்காரங்க இந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கும். வழியே இல்லை, நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும், நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைகளை எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். பட் அதே நேரம் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய கண்ட்ரோல் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. எல்லாத்துலயுமே கொஞ்சம் அவசரப்படக்கூடிய நிலைகளும் இருக்கும். தேவையில்லாம மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசுவீங்க. இந்த புரிந்து உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி விட்டுடும். ஸோ 2025 காட்டும் இந்த 2026 அப்படிங்கிறது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது. 2025 கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் ஏட்டி போட்டியாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை ஏதோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. பட் 2026 பொறுத்த வரைக்கும் ராசி நிலைகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கிறதுனால 2025 அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு 2026 கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறதே ஒரு டவுட் தான். குறிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது பட்சத்துல உறவுகளுக்கு கண்டிப்பாக மனஸ்தாபங்கள் ஏற்படத்தான் செய்யும். இந்த குடும்ப வாழ்க்கைகள்ல பேச்சுவார்த்தைகள்ல கவனம் எடுத்துக்கங்க. குடும்ப உறவுகள், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. பெருசா நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை. அவங்களுடைய விஷயங்கள் அவங்க கரெக்டா பார்த்துக்குவாங்க. நீங்களும் இந்த கோட்டை தாண்டாதீங்க, நானும் அந்த கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படிங்கிற நிலைகள்ல பெற்றோர்களுடைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெற்றோர்கள் சொன்ன அதே விஷயங்கள் தான். கணவன் மனைவி உறவுகள் கண்டிப்பாக இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற நிலைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த குடும்ப ரீதியான சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். உன்னோட வீட்டுல அப்படி, என்னோட வீட்டுல இப்படி இப்படின்னு அவங்கவுங்க குடும்பத்தை வச்சு ஏகப்பட்ட சிக்கல்களை அவங்கவுங்க கொண்டுட்டு வருவாங்க. ஸோ கும்பராசிக்காரங்க இந்த விஷயங்கள்ல கவனமாகவே இருங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்கு. உப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் தனிப்பட்ட முறையில கும்பராசிக்காரங்க காதல் விஷயங்களில் ஈடுபட்டாலும் கூட அப்பப்போ கொஞ்சம் குழம்பக்கூடிய நிலைகளும் இருக்கு. சரியாத்தான் நம்ம டெசிஷன் எடுத்திருக்கோமா, சரியான வழியில தான் போயிட்டு இருக்குமா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. இந்த நிலைகள் 2026 தொடர்கதியாகத்தான் இருக்கு. பட் இருந்தாலுமே கூட காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை இவங்க காட்டிட்டு தான் வருவாங்க.
காதல் திருமணங்கள் கூட நிறைய பேருக்கு கை கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அது இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காதல் விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு சாதகமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் சங்கடம் இல்லை. குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் குழந்தைகள் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வந்திருப்பாங்க. பெருசா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. 2026 கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைகள் தான். ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குழந்தைகள் எல்லா விஷயங்களும் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வருவாங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலையும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கும். ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் ஒரு நல்ல அமைப்பை பார்க்கக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளை பார்க்கலாம். மாணவர்கள் முயற்சியின் அடிப்படையில் நல்ல பலன்களை பார்த்து வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக ஓகன்னு சொல்றதுக்கு, ஏன்னா ராசி நிலைகள்ல ராசிக்கு எதுக்குள்ள இருக்கு, ராசிக்கு 2ல சனி இருக்கு அப்படிங்கிற நிலையில் மாணவர்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகத்தான் செய்வாங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக முயற்சி என்பது கட்டாயமாக தேவைப்படும். பெற்றோர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கும்பராசி மாணவர்கள் கொஞ்சம் திசை மாறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படிய சுய ஜாதக நிலைகள்லாம் முடிஞ்சா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு, நேர காலம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. கும்பராசியினுடைய நிலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடியான நிலைகள்ல இல்லை. மனமானது உங்களுக்கு கொஞ்சம் அலைகழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு கத்தி மாதிரி தான். நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், அவங்க எந்த பக்கம் வேணாலும் திசை மாறி போகலாம். அதில் கும்பராசி மாணவர்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ டோட்டலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2026 என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். வருடத்தின் முதல் 6 மாதங்கள் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பின்னாடி வரக்கூடிய அந்த 6 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.